அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு நூல் அறிமுக விழா பற்றிய ஒரு செய்தியோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் பல நூல் அறிமுக விழா நடந்து கொண்டிருந்தாலும் தனிநபருடைய நூல் அறிமுக விழா தான் நிறைய நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நான் இன்று பேச போற இந்த நூல் அறிமுக விழா தனி நபர் சாராது ஒரு தமிழினம் சார்ந்த ஒரு நூல் அறிமுக விழான்னு சொல்லலாம். அது என்ன தமிழினம் சார்ந்த நூல் அறிமுக விழான்னு நீங்க கேட்கலாம். இன்றைக்கு எங்களுடைய நாட்டில போர் நிறுத்தம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிட்டுது, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிட்டுது. ஆனால் அந்த எங்களுடைய நாட்டு விடுதலைக்காக போராடியவர்களுடைய பல பேருடைய நிலைமை என்னவாகி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறிகளை நாங்கள் இருக்கிறோம். பல பேர் கேம்புகள் என்ற இடங்கள்ல அடப்பட்டு போயிருக்கணும், கைதிகளாக பிடிபட்டு போயிருக்கணும். இவர்களுக்கு முன்னமே கைதிகளாகவும் சிங்கள அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்ட எங்களுடைய தமிழின போராளிகள் இன்றும் விடுதலையாகாமல் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கைதிகளாக சிறையிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டும் வாழ்நாளை கழித்து இறந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களுடைய விடயம் பற்றி பேசும் ஒரு நூலாகவும் அவர்களுடைய விடுதலை நோக்கம் கருதி எழுந்த ஒரு நூலாகவுமே இந்த நூல் அறிமுக விழா இருக்குது. இந்த நூலை எழுதியவர் விவேகானந்தனூர் சதீஷ். இந்த நூலின் பெயர் துருவேறும் கைவிலங்கு. இந்த நூலாசிரியர் என் அருகிலேயே இருக்கிறார். அவரிடம் இந்நூல் சார்ந்த விடயங்களும் இந்த நூல் அறிமுகம் சார்ந்த விடயங்களை பற்றியும் கேட்போம். அதற்கு முதல் இந்த நூல் வெளியீட்டு விழா எங்கே நடைபெறப் போகுது, எப்பொழுது நடைபெறப் போகுது என்பதையும் நான் இப்பொழுது கூறிவிடுகிறேன். 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு பெல்வில் என்ற மெட்ரோக்கு அருகில் இருக்கிற ஒரு மண்டபத்துல தான் அந்த நூல் அறிமுக விழா நடைபெறப் போகுது. அதனுடைய முகவரி நான் உங்களுக்கு இதுல இட்டு விடுறேன். கட்டாயம் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுவீங்கள் என்ற நம்பிக்கையோட நூலாசிரியரிடம் செல்வம் வாங்க. வணக்கம் விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களே. வணக்கம் பிரியாக்கா. உங்களை நேர்காணல் இடுவதில் இட்டு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் ஒரு நூல் அறிமுக விழாவை பற்றி பேசுவதற்காக இருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல் அறிமுகம் என்பது ஒரு தனிநபருக்காக அல்ல, ஒரு தமிழினத்துக்காக எழுந்த ஒரு நூல் என்பதை நான் முன்கூட்டி அறிந்திருக்கிறேன். இருந்த போதும் பிறருக்கு அறியத்தரத்தான் இந்த காணொளி. உங்களுடைய நூல் எழுதும் பொழுது விவேகானந்தனூர் சதீஷ் என்ற பெயரில் எழுதியிருக்கிறீர்கள். இந்த விவேகானந்தனூர் என்பதன் பொருள் என்ன என்பதை எனக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. விவேகானந்தனூர் என்பது விவேகானந்த நகர், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்விடம் கிராமம்தான் விவேகானந்த நகர். நான் கால்தடைக்கு விழுந்து நடைபயின்ற காலத்திலிருந்து என்னை ஒரு அன்னையாக தட்டி கொடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த என்னுடைய ஊரின் பெயரை எனது பேரனுடைய முன்னோட்டாக இட்டு நான் குறிப்பிட்டு வருகின்றேன். அதாவது உங்களுடைய தாய் மண்ணின் பெயரை உங்களுடைய பேரின் முன்னோட்டாக பொருத்தி வச்சு உங்களுடைய எழுத்துக்களை எழுதி கொண்டு வருகிறீர்கள். சிறப்பு. உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். என்னுடைய அறிமுகம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். நான் கடந்த காலத்திலே கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலே ஒரு நோயாளருக்காக வண்டி ஓட்டுநராக கடமையாற்றி கொண்டிருந்தேன். அந்த கடமை நிமித்தம் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போர்க்காலத்திலே கடந்த 2008ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா சிறையிலே கடந்த 16 ஆண்டு காலம் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக என்னுடைய வாழ்வை தொலைத்து அங்கிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் விடுதலையாகி இந்த பிரெஞ்சு தேசத்திலே வந்து என்னுடைய குடும்பத்தினருடன் நான் இணைந்திருக்கின்றேன். ஆக நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆய்கொண்டிருக்கிறது. இருந்த போதும் எங்களுடைய தமிழின விடுதலைக்காக போராடியவர்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் உங்களுடைய குரலை தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நினைத்து நான் உங்களை பாராட்டுவதோடு இன்றைக்கு ஒரு அழகான நூலை எழுதியிருக்கிறீர்கள். அந்த நூலுடைய பெயர் பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இது வந்து இந்த நூலினுடைய பெயர் துருவேறும் கைவிலங்கு. இந்த நூலிலே நீங்கள் சொன்னதை போல அழகான விடயங்கள் அல்ல, மிகவும் வேதனைகளும் வலிகளும் நிறைந்த ஒரு நூலாவணம். தன்னுடைய சொந்த மக்களுக்காக மண்ணுக்காக தங்களை முற்றுமுழுதாக அர்ப்பணித்த ஒரு சமூக போராளிகளின் வாழ்வியலின் ஒரு வரைபடமாக இந்த நூல் இருக்கின்றது. அதாவது தமிழ் அரசியல் கைதிகளாக மிக நீண்ட காலம் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள், அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய விடுதலைக்கான அவாக்கள், போராட்டங்கள்,
அத்துமீறல்கள், சிறையிலே நடைபெற்ற படுகொலைகள் என இன்ன பிற விடயங்கள் அடங்கிய ஒரு வெளித்தெரியாத உண்மைகள் அடங்கிய ஒரு ஆவணப்பேழையாக நான் இந்த நூலை பார்க்கின்றேன். இந்த நூல் நான் கடந்த காலத்திலே சிறை வைக்கப்பட்டிருந்த காலத்திலே அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலே அந்தந்த காலத்தின் பிரச்சனைகளை ஒரு கட்டுரை வடிவமாக பத்திரிகைகளுக்கு எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த நூல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சிறை என்பது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே இலகுவாக தவிர்த்தொதுக்கி விட்டு செல்ல முடியாத ஒரு பெரும் பாகம். அந்த அடிப்படையிலே 83 கலவரத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் சார்ந்த ஒரு மெய்யாவணம் எங்குமே இருப்பதாக நான் அறியவில்லை. அந்த அடிப்படையிலே இது அதன் ஒரு அங்கமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கட்டாயமாக உண்மையிலே நீங்கள் சொன்னது போல இன்று நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை தாய் மண்ணில் அளிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேர் தங்களுடைய குடும்பத்தையோ உயிரையோ துறந்து விட்டு இன்றைக்கு பல பேர் இந்த மண்ணில இல்லை. இருந்த போதும் கைதிகளாக ஒரு நாட்டுக்காக போராடி உயிரை கொடுத்தவர்களை போற்றி கொண்டிருக்கிறோம் மாவீரர்களாக. ஆனால் சுதந்திர மண்ணில் சுவாசிக்க முடியாமல், புலம்பெயர் நாட்டிலும் இருக்க முடியாமல், உயிரை துறந்து காற்றோடு சுதந்திரமாக கலந்து கொள்ள முடியாமல் இன்று கைதிகளாக தங்களுடைய எதிர்கால வாழ்வின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வி குறுக்கி கூட ஒரு சிறுதுளி பதிலை கூற முடியாத கைதிகளாக இனத்து இளைஞர்கள் இன்று இளைஞர்கள் என்ற பதவியில் இருந்து இன்னும் வளர்ந்து ஒரு முதிய நிலைக்கு அடைந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு குடும்பம் என்ற ஒரு நிலை பிரச்சனை இருக்குது, அவர்களுடைய குடும்ப பிரச்சனை இருக்குது, திருமணமாகாதவர்களாக இருக்கிறார்கள், அல்ல திருமணமாகி தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து வாழ்பவர்களாக இருக்கிறார்கள், நோயிற்று போயிருக்கிறார்கள், பல பேர் உயிரையும் துறந்திருக்கிறார்கள். அப்படியான கைதிகள் நீங்கள் என்று கூறியது போல உங்களோடு இருந்த சக கைதிகள் இன்று 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிறைக்குள் தமிழ் மண்ணுக்காக போராடியதால் சிறை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலைக்கு தமிழர்களாகிய நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியையும் நீங்கள் முன்வைத்துக் கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பல பேருக்கு இந்த கேள்வி உரைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். பல பேர் இதற்காக குரல் கொடுக்க துணிந்து வருவீர்கள் என்றும் நினைக்கிறேன். இது நான் முதல் கூறியது போல தனி நபருக்கான வெற்றி அல்ல, தனி நபர் நோக்கி செல்லும் ஒரு இலக்கிய பயணம் அல்ல. இது தமிழ் இனத்தின் ஒரு விடுதலைக்காக போராடிய எங்கள் உறவுகள், எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் மாமன், மச்சான் அவர்களுடைய விடுதலை வேட்கை நோக்கிய ஒரு விடயம். இன்று புலம்பெயர் நாட்டில் நாங்கள் குளிரில வாடினாலும் ஒரு வெள்ளைக்காரனுக்கு கீழே அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிம்மதியான தூக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக உண்டு உறங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் மண்ணுக்காக போராடி கொண்டிருந்த இந்த இளைஞர்களின் ஒரு விதியை நினைத்து என்ன செய்வது? நாங்கள் தான் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை வெளியில் கொண்டு வந்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. இந்த நூலும் இந்த உங்களுடைய அறிமுகமும் முக்கியமாக யாரை நோக்கி இருக்கிறது? இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விவகாரம் இந்த நூலினுடைய தலைப்பு பெயருக்கு ஒப்பானதாக அவர்களுடைய வாழ்வியலும் இருக்கின்றது. அதாவது துருவேறும் கைவிலங்கு. ஒரு கைவிலங்கு திறப்பதற்கு கூட முயற்சிக்காத ஒரு கைவிலங்கு துருவேறி போய் கிடக்கின்றது, துருப்பிடித்து போய் கிடக்கின்றது. அதற்கு ஈடாகத்தான் இந்த தமிழ் அரசியல் கைதிகளும் தங்களுடைய 16 முதல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய வாழ்க்கை துருப்பிடித்து அந்த சிறை கம்பிகளுக்குள்ளே தங்களது சத்தான வாழுங்காலத்தை தொலைத்துவிட்டு விடுதலை இயக்கத்தோடு விரக்தியின் உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தனிப்பட்ட தங்களது பெயர், புகழ், பொருளாதார ஈட்டுக்காக அவர்கள் அங்கு அடகு வைக்கப்படவில்லை. ஒரு இனத்தை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிக மோசமான ஒரு கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தை நிர்வகித்து அதனூடாக சிங்கள பெருந்தேசியவாத அரசு இனத்தின் பேரில் அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் உலகெங்கும் சிதறி வாழும் பரந்து வாழும் எமது உறவுகள் இந்த மண்ணின் பெயரால், மக்களின் பெயரால் சுதந்திரத்துக்காக தங்கள் வாழ்வை தொலைத்து இன்றைய சிறைக்கம்பிகளுக்கு பின்னால் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களை விடுதலைக்க வேண்டியது தலையாய கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த கைதிகள் எவ்வாறு விடுவிக்கப்படலாம், அவர்களுடைய நிலைமை என்ன, எங்கிருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவருடைய விடுதலை பொறிமுறையை எவ்வாறு நகர்த்தலாம் என்பது பற்றிய
பல்வேறு கேள்விகளுடன் இன்று எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன், இந்த நூல் அவர்களது அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு விடையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு திரட்சியான பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு அழுத்தத்தின் மூலம் இந்த கைதிகளை மீட்கலாம் என்பது என்னுடைய பட்டறிவு அனுபவம். அந்த அடிப்படையிலே நான் சிறை மீண்ட நாளில் இருந்து இன்று வரை என்னுடைய சக சிறைவாசிகளின் விடுதலைக்காக என்னுடைய முதற்கடமையாக அந்த பணியிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இறுதி கைது சிறை மீளும் வரை என்னுடைய இந்த பணி தொடரும். மெய்யுணர்வோடு இந்த விடுதலை பயணத்திலே எங்களுக்கு மக்கள் கை கொடுக்க வேண்டும். விடுதலையாகிய ஓரிரு நல்லுள்ளங்கள் குரலற்றவரின் குரல் அமைப்பென்ற ஒன்றை நிறுவி அதற்கூடாக இந்த கைதிகளுடைய நலன் சார்ந்தும் அவருடைய விடுதலை சார்ந்தும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்கு உங்களது பங்களிப்பை, உங்களது ஊக்கப்படுத்தலை நல்குவதன் ஊடாக அந்த குரலற்றவரின் குரல் அமைப்பினுடைய செயற்பரப்பை ஆழமாகவும் அகலமாகவும் மேற்கொண்டு அந்த கைதிகளின் விடுதலை நாட்களை விரைவுபடுத்துவதற்கு எமது தமிழ் உறவுகளும் ஒரு பங்காளராக வேண்டும் என்பது எனது இந்த பொதுவெளி விண்ணப்பமாக இருக்கின்றது. அதாவது புலம்பெயர் நாட்டில் வாழும் தமிழ் உறவுகளும் தங்களுடைய கைகளை எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நீங்க விடுறீங்க. நிச்சயமாக இந்த புலம்பெயர் நாட்டில இருக்கிறவர்களுக்கு தான் இன்று ஒரு சரியான ஒரு அழுத்தமான ஒரு பதவி இருக்குன்னு கூட நாங்க சொல்லலாம். நாங்கள் தான் இங்க நிறைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய ஊர்வலங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுடைய இனம் சார்ந்த விடுதலைக்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் அதை வைத்தாலும் இன்று தங்களுடைய எதிர்காலத்தை துளைத்து விட்டு எங்களுக்காக தங்களுடைய எதிர்காலத்தை துளைத்து விட்டு இருக்கும் இந்த கைதிகளுக்காக, எங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து இந்த நூல் அறிமுக விழாவில் கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோட உங்களுக்காக இந்த நூல் வெளியீட்டு விழாவில் காத்து கொண்டிருக்கிறோம். வரும் 28 செப்டம்பர் மாதம் 2025 மாலை 4 மணிக்கு பெல்வில் என்ற மெட்ரோக்கு அருகில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. வேறு ஏதாவது தொடர்புகள் வேண்டுமென்றாலும் தொலைபேசி எண்ணும் தரப்படும். வேறு உங்களுடைய கேள்விகள் சார்ந்தும் பதிலளிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் உங்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விவேகானந்தனூர் சதீஷ் மற்றும் உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.